ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை. இப்பொழுது வான மண்டலம் ஹல்லேலூயா இதோ ரெண்டாக பிளந்து தேவனுடைய வல்லமை இங்கு ஊற்றப்படுவதை பார்க்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கரம் தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய அபிஷேகம் இறங்குகிறது. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. தேவனுடைய அக்கினி இறங்கட்டும். இப்பொழுது தேவனுடைய அக்கினி ஊற்றப்படுகிறது. தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஒவ்வொரு சிரசு மேலும், எல்லா ஜாதி மேலும், எல்லா பிள்ளைகள் மேலும் இதோ இதோ இறங்குகிறது. ஹல்லேலூயா. ஆவியான தேவன் இறங்குகிறார். அபிஷேக தகப்பன் இறங்குகிறார். மகிமையான தகப்பன் இறங்குகிறார். ஹல்லேலூயா. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு சாதோடு பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு ஸ்பரிசம், ஒரு மேன்மை, ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு மேகஸ்தம்பம், ஒரு மேகஸ்தம்பம், ஒரு மேகஸ்தம்பம் இறங்குகிறது. கையை தட்டலாம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். இப்பொழுது வல்லமை ஊற்றப்படுவதாக, மகிமை ஊற்றப்படுவதாக. இரக்கத்தின் தேவனுடைய வலதுகரா போதகராக வந்து நிற்கிறார். போதகராக வந்து நிற்கிறார். ரெண்டு பேருடைய கண்கள் காணும். ரெண்டு பேருடைய கண்கள் காணும். போதகராக வந்து நிற்கிற தேவனை ரெண்டு பேர் காண்பீர்கள். இப்பொழுது 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 அமருவோம். இன்றைக்கு வாசிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத புஸ்தகத்தில் இருந்து, அதாவது பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். அல்லேலூயா. ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். கற்பனையை கை கொள்ளுகிறவன், உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் கற்பனைகளை, அதாவது தேவனுடைய கற்பனைகளை, கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் இந்த உலகத்தில் ஒரு தீங்கையும் அறியான் என்று அழகாக சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு தீங்கும் அறியான். இப்போ தீங்கு நமக்குள்ளே வந்தாலும் அதை நீ அறிந்து கொள்ளாத அளவிற்கு ஆண்டவர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. ஒரு தீங்கையும். இப்போ கற்பனைகளை கை கொள்ளாதவன், அல்லேலூயா, எல்லா தீங்கையும் அறிவான். எல்லா சோதனையிலும் அகப்படுவான். எல்லா வேதனைகளையும் காண்பான். அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தில் நாம் அமைதியாய் வாழ வேண்டுமானால், பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டுமானால், தேவனை காண வேண்டுமானால் என்ன சொல்லுகிறார்? நீ கற்பனையை கைக்கொள். கற்பனையை கைக்கொள். கற்பனையை கை கொண்டால் ஒரு தீங்கு ஏற்படாது என்று ஆண்டவராகிய தேவன் உரைக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக என்ன சொல்லுகிறார்? அதில் ஞானிகள் இருதயத்தையும் காலத்தையும் நியாயத்தையும் அறிவார்கள். ஒரு ஞானி, ஒரு ஞானி என்று சொன்னால் இன்றைக்கி பிஹெச்டி படித்தவங்களாம் ஞானின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டாக்டரேட் பட்டம் கொடுப்பாங்க. அதாவது ஏதாவது ஒரு சப்ஜெக்டை குறித்து ஆராய்ச்சி பண்ணி அதில் ஜெயம் எடுத்தால் யூனிவர்சிட்டி என்ன செய்யும்? டாக்டர் பட்டத்தை கொடுக்கும். டாக்டர். ஆனால் ஞானி எல்லாம் அறிந்தவன், எல்லாம் அறிந்தவன், எல்லாம் அவனுக்கு தெரியும். அவன் ஞானத்தில் என்ன செய்வான்? காலத்தை அறிந்து கொள்வான். நம்முடைய முதியோர்களெல்லாம் வாட்சி கட்டுவார்களா? நம்முடைய தாத்தா பாட்டியெல்லாம், நம்ம பாட்டிமாரெல்லாம் வாட்சி கட்டியை பார்த்துருக்கீங்களா? தாத்தாமாருவா. ஆனால் அவங்க டைம் கரெக்டாக சொல்லுவாங்க.
இப்போ என்ன வேலை, ராத்திரி தூக்கத்தில் முடிச்சாச்சுன்னா மணி ஒரு 12 இருக்கும், இல்லைன்னா 3 மணி இருக்கும், கரெக்டாக சொல்லுவாங்க. நிழலை பார்த்தே சொல்லுவாங்க இல்லையா? மழை வரும்னா அவங்களுக்கு தெரியும். இப்போ ஞானி காலத்தையும் ஞானத்தையும் அறிந்து கொள்ளுவான். இது உலகம் சம்பந்தப்பட்ட ஒரு அறிவு. ஆனால் உலகம் சம்பந்தப்பட்ட ஒரு மனிதன் காலத்தையும் ஞானத்தையும் அறிவையும் அவன் பெற்றிருந்தாலும் தேவனுடைய அறிவை அவன் பெற்றுக்கொள்ளாமல், தேவன் கற்பித்த கற்பனைகளை அவன் கை கொள்ளாமல் இருந்தால் சகல தீங்குகளும் அவனை தொடும். வலையிலே உற்சாகமா கையை தட்டலாம். ஆகவே தேவனுடைய கற்பனைகள் தான் இங்கே முக்கியம், தேவனுடைய கட்டளைகள் தான் முக்கியம். கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவன் எல்லா நன்மைகளையும் பெறுவான். யாரிடத்தில் இருந்து? இந்த உலகத்தில் இருந்தும் பெறுவான், ஆண்டவரிடத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். அவனுக்கு எல்லா பாதுகாப்பையும் கொடுப்பார். அல்லேலூயா. இப்போ தாவீதை நம்ம செலக்ட் பண்ணார், எலெக்ட் பண்ணார். அல்லேலூயா. தாவீதை எப்படி செலக்ட் பண்ணார்? அவனுக்கு நிறைய அந்த குடும்பத்தில் நிறைய பிள்ளைங்க உண்டு, ஆனால் ஐஸ்வர்யமான அழகான பிள்ளைகள் எல்லாம் உண்டு. ரொம்ப மோசமான ஒருத்தன் உண்டுன்னா தாவீது தான். அவனை தான் காட்டுக்கு ஆடு மேய்க்க அனுப்பிட்டாங்க. இப்போ காட்டுக்கு ஆடு மேய்க்க அனுப்புனா அங்கே காட்டில் என்ன இருக்கும்? சிங்கம் இருக்கும், கரடி இருக்கும், புலி இருக்கும், விரியன் பாம்புகள் இருக்கும். அப்போ அந்த தகப்பன் நினச்சிருப்பான், நீ செத்தா போக பரவாயில்லன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க இல்லையா? ஆனால் ஆண்டவர் அவனை செலக்ட் பண்ணுகிறார், அவனை எலெக்ட் பண்ணுகிறார். அல்லேலூயா. அதாவது அழைக்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ தெரிந்து கொண்டு அவனுக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. தைலக்குப்பியை கொண்டு போகிறார் யார்? சாமுவேல் தீர்க்கதரிசி. இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி தைலக்குப்பியை கொண்டு போய் எல்லா பிள்ளைகளையும் எண்ணெய் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் இவன் அல்ல. கடைசியில் இன்னும் உனக்கு பிள்ளை உண்டா? உண்டு. எங்கே? காட்டில் இருக்கான், கூட்டிகிட்டு வா. கூட்டிகிட்டு போய் இவன் தான் இஸ்ரவேலை ஆளப்போகிறான்னு சொன்னார். உற்சாகமாக கையை தட்டுங்க. இப்போ யாருக்கும் வேண்டாத ஒரு மனிதனை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். அதற்கு பிறகு அவனுக்கு என்ன நடந்தது? நன்மை நடந்ததா, தீமை நடந்ததா? எல்லா தீமைகளும் அவனுக்கு தான் வந்தது. தேவன் உங்களை அழைத்தாலே உங்களுக்கு சோதனை ஆரம்பம்னு அர்த்தம். பாடுகள் ஆரம்பம், வேதனைகள் பெருகும், தரித்திரங்கள் பெருகும், எல்லா உபத்திரங்களையும் நீங்கள் காண்பீர்கள். உபத்திரத்தின் குகையில் இருந்து தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக உபத்திரப்படும் பொழுது நீங்கள் மெய்யான தேவனை தேடும் பொழுது அவர் உங்களை பிடித்து கொள்வார், உங்களுக்கென்றே பிடித்து கொள்வார். அல்லேலூயா. அழகாக ஆடு மேய்ச்சிட்டு இருந்த அவனை பிடிச்சி ராஜா வாக்குறேன்னு சொன்னார். சொல்லி அவனை சோதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு இவன் கீழ்ப்படிவானா, கற்பனைகளை கை கொள்ளுவானா? 2 தான் காரியம். சோதித்து அறிந்தவர்கள் தான் முடியும். இப்போ பிஏ படித்தா டீச்சர் ஆக முடியாது, ஆனால் கூட பிஎட் கூட படிக்கணும் இல்லையா? அப்படி தானே? இப்போ எஸ்எல்சி படித்தா டீச்சர் ஆகலாம், ஆனால் கூட 2nd கிரேடு படிக்கணும் இல்லையா? படித்தா தான் டீச்சர் ஆக முடியும். அல்லேலூயா. அதுபோல் இவன் சோதனையில் ஜெயம் எடுத்தால் தான் தேசத்தை ஆள முடியும். இவன் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் ராஜ்யபாரம் இவனுக்கு கொடுக்க முடியும். அழைத்தவரும் அவரே, சோதிக்கிறோம் அவரே. அந்த அளவுக்கு அவனை சோதித்தார். அல்லேலூயா. எந்த அளவுக்கெல்லாம் சோதித்தார்? காற்றுக்கு அனுப்பும்படி. தகப்பன் காட்டுக்கு அனுப்புனா, இப்போ இந்த ஆவிக்குரிய தகப்பனும் காட்டுக்கு தான் அனுப்புகிறார். நீ போ, ஓடிப்போ, உன் மாமனார் உன்னை கொன்று போடுவான். இங்கே யோசிக்கணும், மாமனார் கொன்று போடுவான் என்று ஆண்டவரை சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் மாமனாரை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் இல்லையா? இல்லை, மாமனாராகிய சவுலுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்துருக்கலாம் இல்லையா? மகளுக்கு புருஷனையே கல்யாணம் பண்ணி வச்சவனே கொன்று போட்டால் விதவை ஆயிடுவா. ஆனால் அதை குறித்து கவலை இல்லை. அப்போ அதையெல்லாம் துன்மார்க்கனை திருத்தும் முயற்சியில் தேவன் இறங்கவில்லை. அல்லேலூயா. ஆனால் நீதிமானை ஓட விடுறார். நீதிமான ஓட ஓட விரட்டி தான் அடிப்பார். அப்படி தான் காட்டுக்குள்ளே போனோம். அப்போ தாவீது வாழ்க்கையில் என்ன இருக்குது? சமாதானம் இருக்கா? கிடையாது. சந்தோஷம் இருக்கா? கிடையாது. ஆனால் அவன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் எல்லா விதமான நன்மைகளையும் தேவன் அவனுக்கு செய்தார். அல்லேலூயா. எங்கேயும் வெட்கப்பட்டு போகாதபடி. வெட்கம் போல வரும், யுத்தம் வரும்,
சண்டை வரும், ஆனால் எங்கேயும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் காத்து கொண்டார். குறிப்பாக எருசலேம் ஆலயத்தில் அங்கே ஜனங்கள் உள்ளே போக முடியாது. உள்ளே போனால் எரிஞ்சிடுவாங்க. அங்கே ஆசாரியன் மட்டும்தான் போனோம். அங்கே ஆசாரியன் சாப்பிடக்கூடிய அப்பத்தை கூட தாவீது திருடி சாப்பிட்டான். பசி. இப்போ எந்த அளவுக்கு அவன் கஷ்டப்பட்டுருப்பான் பாருங்க. திருடி சாப்பிட்டான். அங்கே போய் சாப்பிட்டா செத்து போயிடும்னு தெரியும், ஆனாலும் அவன் போய் சாப்பிட்டான். ஆண்டவர் கொல்லலை, ஆண்டவர் கொல்லலை. அப்போ அவனுடைய பாடு என்ன? அப்போ எவ்வளவு தீமைகள் அவனை நெருங்கி வந்தாலும் தீங்கு அவனை தொடுவதில்லை. காரணம், பிரமாணங்களுக்கு அவன் கீழ்ப்படிந்திருந்தபடியினால மட்டும்தான். அல்லேலூயா. பிரமாணங்களை கீழ்ப்படிந்தா பரலோகத்தில் இருக்கிற எல்லா வகையான பொக்கிஷம் நம்ம எடுத்துட்டு வரலாம். அல்லேலூயா. ஆகவே பிரசங்கி அதைத்தான் சொல்றாரு, நீ கீழ்ப்படிந்திருந்தால் ஒரு தீமையும் நீ அனுபவிக்க மாட்ட. அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ காட்டுக்கு போன தீங்கு தானே, ஆனால் பாதுகாக்கிறவர் கூட இருக்கிறார். காட்டுக்குள்ளே அவன் சுதந்திரமாக சுற்றி திரிந்தான் பாருங்க. மிருகங்களுடைய வாய்களை கட்டியிருப்பார் இல்லையா? காட்டுக்குள்ளே எங்கேயாவது சிங்கத்தை வேட்டையாடின மாதிரி வேதத்தில் இருக்கா? கிடையாது. அவன் எப்போ ஆடு மேய்க்கும் போது ஆடை அடிக்க வந்த சிங்கத்தை ரெண்டா பிளந்து போட்டேன்னு தாவீது சவுல்கிட்ட சொல்லுவான், கோலியத்தை அடிக்க போக முன்னாடி. ஆனால் தேவன் காட்டுக்கு தாவீதை அனுப்பின பிறகு எந்த சிங்கத்தையும் கொல்லலை. அப்படின்னா காட்டில் இருக்கிற வனாந்தரத்தில் இருக்கிற எல்லா சிங்கத்தையும் என்ன பண்ணியிருக்கிறார்? ஆண்டவர் கட்டி வைத்திருக்கிறார். நான் அனுப்புனேன், ஒரு தீங்கும் அவனை தொடல. நான் கட்டில் வச்சா தூங்குனா தரையிலாம் படுத்து கிடப்பான். அப்போ எத்தனை விரியன் பாம்புகள் அப்படியே வரும் இல்லையா? விரியன் பாம்புகள் வருமா வராதா? வரும். ஆனால் ஒன்றும் கொத்தலையே, கடிக்கலையே. அடுத்து காட்டுக்குள்ள மனுஷன் இருந்தால் சிங்கத்துக்கு ஆடு கிடைச்சது மாதிரி இல்லையா? டேஸ்ட்டு. மனித வாடை எடுத்தா எல்லா பிராணிகளும் தேடி வரும். குறிப்பாக யானை, ஒரு முகரம் சக்தி அதிகம் உள்ளது யானை. அதை நீள இது கொடுத்துருக்கு. கரெக்டாக மனுஷ வாடை எடுத்தால் கரெக்டாக தேடி பிடிச்சிரும், வந்துடும். ஆனால் யானைகளையும் சிங்கங்களையும் புலிகளையும் கரடிகளையும் எருமைகளையும் பாம்புகளையும் காட்டில் கட்டி வச்சுக்கிட்டு தான் தாவீதங்க அனுப்பினார். அப்போ தாவீதுக்கு வனாந்தரத்தில் எந்த தீங்கும் ஏற்படவில்லை. ஆனால் சவுல் மட்டும் போனான் வனாந்தரத்தில். தாவீதை கொல்வதற்கு சவுல் படையை திரட்டிக்கிட்டு போனான். அங்கே கூட ஆண்டவர் என்ன கேட்டார்? தாவீதை பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவர் கேட்ட ஒரு காரியம் யாராச்சும் சொல்லுங்க. பொருத்தனை தான் கேட்டார். அனுப்புனதும் அவர் தான், மிருகங்களெல்லாம் கட்டி வச்சிருக்கிறதும் அவர் தான். ஆனால் ஆபத்து காலம் ஒன்று சவுலால் ஏற்பட்ட பொழுது ஓடி போய் பொருத்தனை தான் கேட்டார். பொருத்தனையில் பொருத்தனைகளை ப்ளூரல், ஒன்று கேட்கல, நிறைய கேட்டிருப்பார். நான் 1000 புக்கு கேட்டால் ஒரு பொருத்தனை, 2000 புக்கு கேட்டால் 2000, 2 பொருத்தனை, அது மாதிரி ப்ளூரலில் கேட்டிருப்பார். அதனால தான் தாவீதை சொல்லுவான், என்ன சொல்லுவான்? அவன் அங்கே பஞ்சத்தை பொறிச்சு யோசிக்கலை. ஆண்டவரே, நான் வனாந்தரத்தில் இருக்கிறேன், இங்கன்ட்ட ஏது காசுன்னு அவன் கேட்கல. நான் எல்லாம் விட்டுட்டு தானே வந்தேன். நகை நட்டோ பணமோ என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, சாப்பாடே வழி இல்லை. ஆனாலும் தாவீது சொல்லுவான் பாருங்க, தேவரீர் என் பொருத்தனைகளை நீர் கேட்டீர். எவ்வளோ அழகான வரிகள். நம்ம என்ன பண்ணுவோம்? என்கிட்ட என்ன இருக்குது? உடனே அங்கலாய்ப்போம். ஆண்டவருக்கு தெரியாதா என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு? இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் தாவீது சொன்னதா பாருங்கள், ஒன்றுமே இல்லை தான் தாவீது கிட்ட. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? தேவரீர் என் பொருத்தனைகளை நீர் கேட்டீர், இதனால் உம்முடைய நாமத்திற்குரிய மகிமையை நான் சுதந்திரித்து கொள்ளுவேன் என்று பெருமையாய், ஒரு அதிகாரமாய், தாழ்மையாய் அவன் வெளிப்படுத்துகிறான்னு பாருங்கள். இல்லை என்ற ஒரு வார்த்தையை அவன் சொல்லலை. இல்லையா? நம்ம எல்லாம் டாக்டர்கிட்ட மட்டும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? எந்த மருத்துவர்கிட்டையாவது போய் இல்லைன்னு சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். நான் பக்கத்தை விட்டு தாலியாவது அறுத்துட்டு வரேன், என் புருஷனை காப்பாற்றுங்கன்னு சொல்லுவோம். அப்படி தானே? இல்லை அநியாய வட்டி கந்து வட்டிக்கு பணம் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் சர்ஜரியை பண்ணுங்கள், நான் பணத்தை கொண்டு வரேன், இப்படி தானே சொல்லுவோம். ஆனால் இயேசு ஒரு காணிக்கையை கேட்டால் என்ன சொல்லுவாங்க? என்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட இல்லாத உங்களுக்கு தெரியாதா? இந்த பாயிண்ட்டு தான் சொல்லுவாங்க. இது மனித இயல்பு, இது எல்லா மனிதனுடைய இயல்பு தான். ஆனால் இது விசுவாசத்தினுடைய அடையாளம் அல்ல. அல்லேலூயா. ஒன்றை யோசிக்க வேண்டும். தாவீது என்ன யோசிச்சிருப்பான்? இந்த உலகத்தை உண்டாக்கினவர்
ஒரு மனுஷனிடத்தில் வந்து ஒரு பொருத்தனைய தாயா இன்னும் கேட்கறது எவ்வளவோ பெரிய ஆசீர்வாதம் என்று நீங்கள் ஏன் யோசிக்க மாட்டீர்கள்? யோசிக்கலாம்ல, யோசிக்கலாம்ல. பிச்சைக்காரன் தான் கொடுக்க மாட்டான், ஏழைக்கு தான் கொடுக்க மாட்டான், குருடனும் கொடுக்க மாட்டான், செவிடனும் கொடுக்க மாட்டான், இல்லாதவனும் கொடுக்க மாட்டான், இயலாதவன் கொடுக்க மாட்டான். இப்போ வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் ஒரு சிலர்கிட்ட எல்லார்ட்டையும் கேட்க மாட்டார். ஒரு சிலரை செலக்ட் பண்ணி அவனை ஆசீர்வதிப்பதற்கென்று நீ கொடுப்பா இன்னும் கேட்டா, என்கிட்ட ஏதுன்னு கேட்டால் உனக்கு ஆசீர்வாதமே வராது. இதுதான் உண்மை. கையை தட்டலாம். ஆனால் இங்கே மாற்றி சித்திக்கணும். தேவனே என்னிடத்தில் கேட்கிறாருன்னு சொன்னா ஒரு அதிசயத்தை எனக்கு செய்ய போறாருன்னு யோசிக்கணும். அந்த யோசிக்கிற